வீடு ரெடி ஆகணும்னு சொல்லிட்டு சொன்னா என்னதான் தெரியல. என்னம்மா வேலை செய்யாம உட்காந்துருக்கீங்க? நான் தான் பண்றதுன்னு தெரியல. அண்ணா வேலைலாம் எப்படிண்ணா போதா? என்னம்மா சூப்பரேஸ்வர அம்மா டக்கு டக்குன்னு வேலையை முடிக்க சொல்லுமா. என்னம்மா இன்னும் ஒரே மாசத்துல முடிக்கிற வீடெல்லாம் புரியுதா? மணி எங்க இருக்கான்? மணி இன்னும் வரலையே. வரலையா? வந்துன்னு இருக்கேன், இப்பதான் ஃபோன் பண்ணான். இன்னும் ஆளை குடிச்சின்னு உட்கார வச்சிருக்கேன். சரி மணி எங்க காணா? மணி வரண்டி இப்பதான் ஃபோன் பண்ணாம வந்துன்னு இருக்கான் வண்டியில. சரி அந்த துரை எங்க காணா? துரையும் வந்துன்னு இருக்கிறான், அவன் கூட தான் சேர்ந்து வரேன்னா என்னன்னு தெரியல. வழியில என்ன ஆச்சு வந்து இந்த வர மகாராஜா மாதிரி வணக்கம் மேடம். மணி என்ன மணி என்னன்னு கேட்டேன். தெரியலங்க, வரல. அவன் காலையில வரேன்னு சொன்னானே. அந்த மணியை கேட்கல. மணி எங்க? புரியலையே. மணி எங்கன்னா மணி எங்கங்க? வரல அவரு. மணி இன்னும் வரலையே. மணி என்ன வரல? டைமுங்க என்ன ஆச்சு? எனக்கு எப்படி தெரியும்? நீங்க தானே கட்டிருக்கீங்க. எங்க உங்க கையில வச்சு கட்டிக்கிட்டு என்ன கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? நீங்க பாருங்க. டைம் என்னாச்சு? இந்த நேரத்துக்கு வாட்ச் இல்லங்க. வேலைக்கு இந்த நேரத்துக்கு வரீங்கல, டைம் என்னாச்சு? தெரியல, நீங்க பாருங்க. மணி 11 ஆகுது. அப்ப தெரிஞ்சு 11 ஆகுது. அப்புறம் என்ன சொல்றீங்க? 11 தான் அது. ஆமா, என்ன சூப்பர் மேடம். மணி சீக்கிரம் வரேன்னு சொன்னா அவனும் ஆளை காணோம். நீங்க நேரத்துக்கு வந்துக்கிறீங்க. அவன் தம்மா வந்து என்ன வந்து லபலபலபலன்னு கத்துதுனோ. லபலபலன்னு கத்துதுன்னா நீங்க என்ன ஏங்க காலையில வண்டி எனக்கு வீட முடிச்சு விட்டுங்க. சீக்கிரமா அடுத்த மாசத்துக்குள்ள முடிக்கணும்னு சொன்னா அதான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் அப்ப நீ எதுக்கு இருக்கற? எனக்கு நான் காலையில தூக்கி போய் குடுக்குறது யாரு? காலையில வந்தப்பா, காலையில வர்ற வழியில வந்து வண்டி பஞ்சரா போச்சு. அப்புறம் ஸ்கூல்ல கதை சொல்லிட்டு இருக்கிறதுக்கு கதை சொல்றதுங்க. வண்டி பஞ்சரா போச்சுங்க, எப்படி வர முடியும்? அப்ப மணி எங்க? அததான் கேக்குறேன், எனக்கு தெரியாது. மணி எங்கங்க? என்னங்க பேசிருக்கீங்க? மணினா எந்த மணி? மணி வேலை செய்யற அந்த மணி தாங்க. எனக்கு எப்படி தெரியும்? நீங்க தானே சேர்த்து விட்டீங்க அவனை. நான் தப்பா சேர்த்து விட்டேன். முத நாள் சேர்த்து விட்டேன். அதுக்காக வருஷம் 360 நாள் அவனை இடுப்புல கட்டி தெரிய முடியும்? இல்ல மணி ஆட்டி தெரிய முடியுமா? அப்படியே ஓகே, நீ எதனா ஆட்டு, வெளியில போய் எங்கனா தூரமா போய் ஆட்டி எங்கனா ஆட்டிட்டு இரு போ. ஏங்க வேலைக்கு வந்தவன பிடிச்சிட்டு அங்க வெளியே போய் ஆட்ட சொல்லல, நான் எங்க போய் ஆட்டுறது? நீ எங்கனா போப்பா, வேலைக்கு தேவல பண்ணி. நீ என்னங்க பொசுக்குன்னு இப்படி அவுத்துறியா? நீ மணி 11 ஆகுது. இதுக்கு மேல வந்துட்டு 1500 ரூபாய் சம்பளத்தை வாங்கி நோட்டிட்டு போறதுன்னு பாக்குறியா? நான் என்னைக்கு நான் மத்த நாள்ல வேகமா வந்தனே, அன்னைக்கு நீங்க எங்க ஆட்டி போனீங்க? எங்க என்னைக்கு வந்தீங்க? 8 மணிக்கு வந்து நிக்கும் போது நீங்க எங்க ஆட்டி போனீங்க? நாங்க ஏதோ ஆட்டின் போல, நீ எதுக்கு ஆட்டின் வராதீங்க? ஏய் பாருமா, உனக்கு சம்பளத்தை கட் பண்ணிட வேண்டியது இருந்தாலும் போ சொல்லு. வெளியில நீ போ, இங்க போங்க. ஏங்க அப்படி எல்லாம் நீங்க சொன்னா போச்சு. நீங்க சொன்னா பேச்சலாம் தேவை. நான் ஏன் திறக்கணும்? துரைன்னு உன் பேர் துரை தானே? ஆமா, அது திறங்கறியா? பட்டனை திறந்து காமிக்கணுமா? தேவலாம அனாவசியமா எல்லாம் பேசி இருந்தேன்னு மரியாதை கேட்டோம். நீ வேலையை விட்டு போய் நீ வேலை என்னங்க திறனா? ஒரு பொம்பளை நிக்கிறத திறனா எப்படி திறப்பாங்க? நீ அங்க போய் சரியில்ல, பேசி சரியில்ல. நான் பேசுறது இல்ல. நீ 11 மணிக்கு வேலைக்கு குஷ்ட திறனீங்க. நீ குஷ்ட வந்துக்கற, என்கிட்டலாம் வந்து பேசாத. என்ன எதுக்கு திறனீங்க நீங்க? நீ தள்ளி போ. திறவா வேலைக்கு வந்து துரைதானே உன் பேரு? அதுக்கு துரை சாமி சொல்லுங்க. துறனா நான் எப்படி திறந்து காட்ட முடியும்? நீ எப்படின்னா அங்கனா போய் அந்த பொம்மை திறந்து காட்டி யாருக்குனா நீ கிளம்பு முதல்ல. சரி ஓகே, நான் கிளம்பல. எனக்கு இப்ப முடியாது. அதுக்கெல்லாம் டைம் இருக்கு. இப்ப நான் வேலைக்கு போகணும். வேலை அந்த ஆளு கல்ல ஒரு வேலை நீ புடுங்க தேவல. நீ வேலைய பாத்துட்டு போ. வேற எங்கனா வேலைக்கு போ. நீ வேலைக்கு தேவல. புடுங்கற வேலை எல்லாம் முடிஞ்சு தானே கல்லல போட்டுட்டு இருக்கோம். தேவையே இல்ல. நீ 11 மணி வந்துட்டு உனக்கு 1500 ரூபாய் சாயந்தரம் எண்ணி வைக்கணும். தேவையே இல்ல. நீங்க ஏன் சீக்கிரம் வந்தீங்க? எப்போ நீங்க மத்தியானம் தான் வருவீங்க? ஓ டெய்லி இப்படி தான் வரியா? டெய்லி இப்படி வர மாட்டேன். நான் அந்த வழியில தான் வருவேன். அந்த வழியில அதுல வந்து உங்களுக்குலாம் அவன் டெய்லி லேட்டா வரான். நீங்க சிரிச்சிட்டு இருப்பீங்களா? அப்ப காலையில 7 மணிக்கு வந்தவங்களுக்கு அதே சம்பளம், 11 மணி வந்தவங்க அதே சம்பளமா தர முடியும்? இல்லங்க, எனக்கு அவங்க லேட்டா வரும்போது நான் கொஞ்சம் சீக்கிரம் வருவேன். நான் சீக்கிரம் வரும்போது நீ பேசு. நல்லா குஷ்டி நாத்த வச்சிருக்கீங்க. இது என்னங்க பெருசு? இது என்னங்க நான் தப்பு பண்ணேன்? உன்னை கை வச்சனாங்க உடம்புல? ஒட்டி பேசுற வல்ல வச்சுக்காத. ஒருவேளை வேலைய விட்டு போயிடு. நீ தேவல. வேலைய விட்டு போ சொல்லுமா. தேவலமா என்னங்க தொறன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? ஓபன் வந்ததுல இருந்து துரைசாமி நீ போ. துரைசாமி சொல்லுங்க. எங்க ஆத்தா பையன் துரைசாமி வச்சிருக்கேன். சரி வச்சிருக்கா. போ, நீ போயிட்டு நாளைக்கு வா. தேவல. கிளம்பு, போய்டா. நீ வீட்டுக்கு போ. ஓனர் வேணன்றே. நான் என்ன உன் புருஷனா சரியில்லைங்கிறதுக்கு? சரியில்லைங்கற? நான் சரியா சரியில்லை.
பேசின காலையில நான் வந்து சரியா குடிச்சிட்டு வந்து சரியில்லைங்கிறது நான் சரியா சரியில்லைங்கிறது பாக்குறதா இல்லையா இப்படிதான் 11 மணிக்கு வராங்க டெய்லி இப்படிதான் வராங்களா திட்டு வாங்குறா அந்த பொம்பளைகிட்ட. நீ வந்ததுலப்ப நீ அவங்கள வேற ஏன் நீ பொம்பளை கிம்பளை நீ நல்ல மணியா ஒரு சகட்ட மாதிரி ஓனர் ஒரு மரியாதை இல்ல உனக்கு நல்ல மணியா சகட்ட மாதிரி இருக்குது நான் support பண்றேன். சரி போ தோரா நீ போ. தோரன்னு சொன்னா அப்ப நான் லுங்கி அவுத்து போட்டு பேசாம நிப்பேன் பாத்துக்க தோரவா ஐயோ இவன என்ன தோர எப்பா குடிகாரனா எப்படிப்பா வச்சு நல்ல மணியா சகட்ட மாதிரி இருக்குங்க மணியா சகட்ட மாதிரி நான் தான் இப்ப சொல்றது தெரியல வேலை எல்லாம் அப்படியே இருக்குது எப்பா இங்க பாரு பாரு இங்க பாரு அதான் பாக்குறேனே அங்க பாரு வேலை எல்லாம் அப்படியே கிடக்குது கல்லத்துல இருந்து அடிக்குதா நான் வேலை பாத்துட்டு பாதி இருக்கேன் செவுரு எழும்பி இருக்கும் நான் புள்ளே நான் வந்து என் பொண்டாட்டி ஒரு கறி எடுத்து கொடுக்க சொன்னேன் உன் பொண்டாட்டிக்கு கறி எடுத்து கொடு பால் வாங்கி போய் கொடு மாவு வாங்கி போய் எல்லாமே கொடு வீட்டு முறவாசல் மொத்தமா செஞ்சுடுறேன் நீங்க வராத போ சரி வா வீட்டு முறவாசல் மொத்தமா செஞ்சுடு சரி வா வாங்க மேடம் போலாம் எங்க ஏங்க நீங்க பாதியிலே துரத்துட்டு 11 மணிக்கு இப்ப நான் பாதியிலே வீட்டுக்கு போனா வீட்டுல சண்டை போடுவா சண்டையை போடுவா எங்க போயிட்டு வரேங்கப்பா அதனால வாங்க நீங்க உங்க வீட்டுக்கு போவோம் நீங்க கதவை திறங்க அப்புறமா நீங்க உட்காந்து கொஞ்சம் நான் அந்த சிக்கன் எடுத்துட்டு போவோம் நாட்டுக்கோழி சமைச்சு போடுங்க சாப்பிட்டு மத்தியானம் தூங்கிட்டு உனக்கு நான் வீட்டுக்கு கறி வாங்கி வந்து சமைச்சு உன்னை உட்கார வச்சு சாப்பாடு போடவா இப்ப எவ்வளவு இருமாப்பு இருக்கு உனக்கு ஏங்க இப்ப இந்த நேரத்துல போய் சொன்னா நான் எங்க போவேன் எங்கடா போய் தொலை எங்கனா போய் தர முடியும் உங்களை விட்டு நான் எங்க போக முடியும் ஏனே நீ வேலையை விட்டு எங்க போக முடியும் நீ வேலையை விட்டு நீ வேலைக்கு தேவை நீ 11:30 மணிக்கு வரையே இனிமேல் நான் ஆபீஸ்ல உத்தியோகமா பாத்துட்டு இருக்கேன் அதுக்கு தான் செய்யறது மேஸ்திரி பாதியிலே போனா சந்தேகப்படுவா சந்தேகப்பட்டா அவள்கிட்ட செருப்படி வாங்க என்ன நான் ஏன் வாங்கினேன் நம்ம ரெண்டையும் தப்பு பண்ணிட்டு இல்லப்பா நீங்க என்னை வராதுன்னு சொல்லிவிட்டீங்க நீங்க என்னை வராதுன்னு சொல்லிவிட்டீங்க ரொம்ப நினைக்கிறமா உங்களுக்கு எல்லாம் சிரிக்கிறீங்க அவன் பேசுவான் அதெல்லாம் பார்த்து நீங்க சிரிச்சுன்னு இருப்பீங்களா அவங்க உள்ளதானே சொல்றாங்க கரெக்டா உங்களுக்கு தப்பு பண்ணது நம்ம தானே என்ன தப்பு பண்ணா நீங்க என்ன வெளியே போய் சொன்னீங்க நான் போறேன் இப்ப தப்பு நம்ம ரெண்டு பேரும் சம்பந்தப்பட்ட விஷயம் தானே அது அப்படி சொல்லு நீ அப்படி தேவையில்லாத பேசுற இல்ல அப்ப நான் வீட்டுக்கு போனா இந்த நேரத்துல வீட்டுக்கு போனா என் வீட்டுல என்ன சொல்லுவா நீ வீட்ல எதனா சொன்னா சொல்றது போ சரி வாங்க நீங்க நீ விரட்டி விடு சரி இப்ப ஒண்ணு பண்ணி நீ வரல நான் வரல நல்லா யோசிச்சு சொல்லுங்க என்னப்பா நீ இல்லப்பா நான் என்ன சொல்றேன்னா அப்புறம் போனதுக்கு அப்புறம் அவன் நான் கூப்பிட்டானே நம்ம போக முடியல சொல்லி ஃபீல் பண்ண கூடாது அசிங்கமா சொல்லாதீங்க சரி ஓகே நீ வாமா போல அவள அந்த பிள்ளை அனுப்புங்க சூப்பர் வேலை நடந்துது ஏங்க அப்புறம் ஏன் வேலை ஆகாதுங்க அவங்கள கூப்பிடுறாங்க நான் என்ன சொல்றேன்னா நான் சாயந்தரம் 6 மணிக்கு தான் வீட்டுக்கு போகணும் இப்ப மணி 11 போ எங்க மரத்தடியில உட்கார்ந்து பிச்சை எடுத்து போ மரத்தடியில உட்கார்ந்து தனியா போறோம்னா பைத்தியம் வாங்க இதை கூட்டி போறேன் குண்டத்தூர் தேட்டர்ல படம் போட்டுருப்பாங்க ஏசி தேட்டர்ல ஒன்னா உட்காந்து ஒரே 2 சீட்ல உட்காந்து படத்தை பார்த்துட்டு சாயந்தரம் உன்ன வீட்டுல கள்ளத்துக்கு மண்டே பொளந்துவேன் யாரையாச்சும் என்ன போ யாவன் போடா யாவன் கூட்டிட்டு இல்ல அது பாத்துக்க ஊரா பொண்டாட்டிய வந்து கேட்பாங்க என்ன சொல்றேன் நீ வரியா நான் உன்னை தப்பா சொல்லல நான் எதுக்கு கூப்பிட்டேன் நான் உங்களை ஏன் கூப்பிட்டேன் உங்களை ஏன் கூப்பிட்டேன் நான் உங்களை தப்பா சொன்னேனா போறேன் எங்க சினிமாவுக்கு ஒரு ஃப்ரெண்ட்லியா போய் உட்கார்றது தப்பா ஏன் தெரியாம வேலை செய்யறவங்கள சினிமா கூப்பிடுறீங்க உனக்கு அறிவு இருக்குதா கொஞ்சம் அறிவு இல்லாம காலங்கத்தால குடிச்சிட்டு வந்து வேலையை எடுத்துக்கிட்டு அப்ப வேலை பார்க்க வந்தவனே வேலை பார்க்க விடுங்க நீ குடிச்சிட்டு 11 மணிக்கு வந்து நான் தான் சொன்னேன் முள்ளு ஓடல சரியா வாட்ச் ஓடாம இருக்கும் எனக்கு டைம் தெரியாம போச்சு ஏன் வாட்ச் ஓடுனா எங்கனா ஓடிடும் உன் கையில தான் இருந்திருக்கும் அததான் சொல்றேன் இல்லப்பா நீங்க அப்படியே சொல்லாதீங்க நீங்க வாப்பா நம்ம போலாம் இல்லப்பா அங்க கீழே விழுவ போனா தான் முடிச்சேன் சரி வாங்க போலாம் அப்ப யாராவது ஒரு ஆள் வாங்கல எனக்கு வீடு விட்டா இங்க வேலைதலை விட்டா வீடு தான் போவேன் இப்ப இதுக்கு இடையில நீ எங்க போறது வீட்டுக்கு கூப்பிட்டாங்க நான் போய் உட்கார்ந்து சமைச்சு சாப்பிட்டு வரேன் யாரு கூப்பிட்டா நான் கூப்பிட்டா நீ கூப்பிடுவீங்கன்னு சொல்ல வரேன் நான் ஏன் கூப்பிடுறேன் சரி ஓகே இதுக்கப்புறம் நான் போனதுக்கு அப்புறம் சொல்லக்கூடாது சொல்லவே மாட்டேன் நீ கிளம்பு நாளைக்கு காலையில வேலைக்கு கூப்பிட்டீங்களா நாளைக்கு காலையில சீக்கிரமா வா வந்தா வா இல்லனா வராத போ நான் ஏன் வரேன் கேஸ் உள்ள கேஸ் போட்டுறேன் பாத்துக்க கன்சியூமர் கோர்ட்ல கேஸ் போட்டுறேன் போடு இந்த பிடிக்கிற மாதிரி தான் அங்க வீடே இருக்கு குடும்பமே இருக்கு ஓ இது இன்னும் ஒரே மாசத்துல முடிஞ்சிச்சுனா அடுத்த மாசத்துல நம்ம பிச்சை எடுப்பியா கோயில போய் அது கோயில நான் பாத்துக்கறேன் அது ஒரு மாசத்துல முடிஞ்சிரும் வீடு அப்புறம் என்ன பண்ணுவோம் மறு மாசம்லாம் அப்புறம் நீ தான் பாக்கணும் நான் ஏன் பாக்கணும் அப்புறம் நான் அடுத்த வேலை கிடைக்கிற வரைக்கும் நீ தான் பாக்கணும் இதனால கதையா இருக்குது பாத்தியா பால் காய்ச்ச முடியல ஏய் அப்படியா சும்மா வரவரே பேசுறது தோரை நானே என்ன ஜாக்சன் துரையானா துரை கிளம்புங்கங்கற சரி வா திரும்ப நான் கால்ல கழுவி கிடக்குறேன் வராம வந்தா கூப்பிட தான் செய்வாங்க நீ வந்து என்ன நான் கூப்பிட போறேன்
கல்லுலாம் சீக்கிரமா அடுக்குங்க. இந்த மண்ணெல்லாம் வாரி கொட்டுங்கண்ணா. ஜாலியா ஒரு படத்தை பார்த்துட்டு நான் வர போயா இல்ல இங்க பாரு. வண்டியில போட்டுறேன் போயிட்டு ஒழுங்கா போயா வேலைய பார்த்து சரி வா வா அடியாத. ஏய், இங்க பாரு அவ்வளவுதான் மரியாதை. இங்க பாரு அவ்வளவுதான் மரியாதை. என்ன விளையாடுறீங்க நீங்க ரெண்டு பேரும்? கிளம்பு. அவ்வளவுதான் உங்க ரெண்டு பேரும் தூக்கி போட்டு தூக்கி போட்டு அடி பிச்சிருன்னு சொல்ல வந்தேன். போயா இங்க பாரு இங்க பாரு. ஏய் 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 இங்க என்ன நடந்துச்சு? அடி மண்டையில மண்டை என்ன போயிட்டாரு ஏட்டி ஓத. ஏய் ஏய் இங்க பாரு. ஏய் இங்க பாரு. ஏய் இங்க பாரு. யாரா என்ன நினைச்சிட்டு இருக்க? சரி ஒரு ஆம்பளை அடிக்கிறீங்க கை நீட்டி விட்டு ஏத்தணும்னு வச்சுக்கவே வாய் வீங்கி போயிடும். துப்பு கட்டணங்கள்லாம் வேலைக்கு சேர்த்து வச்சுட்டு என்ன கொஞ்ச நேரம் அறிவில்ல. நல்லவன் தான் நினைச்சு சேர்த்தேன் மேடம். இது மாதிரி காலையே குடிச்சு வரான் யாருக்கு தெரியும்? இந்த மாதிரி தான் 12 மணிக்கு வந்துட்டு போறான் போகுது. நம்ம ஒவ்வொரு நாளும் அவங்ககிட்ட மல்லு கட்டுறதே சரியாது. நாளைக்கு நான் வரலன்னா அதுதான் நீ நாளைல இருந்து தயவு செய்து வராத போ. வேலை செய்யுங்கம்மா சீக்கிரமா. செய்யுங்கப்பா ஏப்பா நான் தியேட்டர்ல வெயிட் பண்றேன். ஐஸ்கிரீம் வாங்கி வச்சிருக்கேன். நீங்க வந்தாலும் சரி அது வந்தாலும் சரி யாரா நீ இருந்தாலும் இன்னும் கிளம்பலையா நீ? ரெண்டு பேரும் ஏய் 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 இருமா போடு ஓடிடு இருமா போறமா திமிரு பிடிச்சவன்.